தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் நாங்க எந்த மசோதாக்களை ஆளுநர்கிட்ட அனுப்பினாலும் அவர் அதுக்கான ஒப்புதலை கொடுக்க மாட்டாரு. இல்லாட்டி அதை திரும்பி எங்க கிட்ட அனுப்பி ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுல சரி பண்ணணும்னு சொன்னா அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்கவும் மாட்டாரு. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பவும் மாட்டாரு. அவரு அந்த மசோதாக்களை தன்னுடைய கைகளிலேயே வச்சுக்கிறாரு. அது பத்தி எந்த விதமான அறிவிப்புகளுமே எங்களுக்கு சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அந்த ஒரு வழக்குல வழிகாட்டக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கே சில உத்தரவுகளை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த வழக்கின் மூலமாக பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு 10 மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. ஆனா அந்த 10 மசோதாக்கள்ல எதுக்குமே ஆளுநர் அவங்க ஒப்புதல் தராமலே இருந்தாங்க. இந்த ஒரு வழக்கை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய 10 மசோதாக்களுக்குமே உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்து அதை நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீர்ப்பானது, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னருக்கும் எதிராக நடந்த இந்த ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட 415 பக்கங்களுக்கான தீர்ப்பை வெளியிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆளுநருக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அலுவலகங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் அனுப்பியும் வச்சிருக்கிறாங்க. மட்டும் இல்லாம கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டோட அபிஷியல் வெப்சைட்லயும் நைட்டு அந்த தீர்ப்பையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு எதிராக சில உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இதையெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மாநில அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, ஆளுநர் அந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்து அவரே சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி அதை சட்டமாக இயற்ற சொல்லலாம். அப்படியும் இல்லாட்டி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் கேட்டு அனுப்பலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஆளுநர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு உங்களுடைய ஒப்புதல் என்ன அப்படின்னு கேட்டா அந்த மசோதாவை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த மசோதாக்களை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருந்துடக்கூடாது. 3 மாசத்துக்குள்ளாக அந்த மசோதா மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அந்த மசோதாவை நீங்க சட்டமாக ஆக்க போறீங்களா, இல்லாட்டி அதுல ஏதாவது திருத்தங்கள் சொல்ல போறீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே 3 மாசத்துக்குள்ளாகவே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது விஷயம், ஒருவேளை அந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரால என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, எந்த காரணத்துக்காக இந்த மசோதாவுக்கு நான் இன்னும் ஒப்புதல் தராம இருக்கிறேன் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் நேரடியாகவே அந்த மாநிலத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை குடியரசுத் தலைவரும் எந்த விதமான பதிலும் சொல்லாம மாநிலங்களுக்கு எந்த விதமான பதிலுமே கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாநில அரசாங்கம் அவங்க நினைச்சாங்கன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு எதிராக நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு தொடர்ந்து அது என்னங்கிறத விசாரிக்கிறதுக்கான உரிமையும் மாநில அரசாங்கத்துக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. 3வது விஷயம் உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா, ஒருவேளை குடியரசுத் தலைவரும் ஆளுநரை போலவே மசோதாக்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு எந்த விதமான ஒப்புதலுமே கொடுக்காம எந்த விதமான பதிலுமே தராம கிடப்புல போட்டிருக்கிறாருன்னு சொன்னா, குடியரசுத் தலைவருக்கு எதிராக கூட மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலயோ போயிட்டு வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துல அவங்களுக்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அடுத்ததாக மாநில அரசாங்கத்தை எதிர்த்து குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவில் ஏதாச்சும் ஒரு சந்தேகங்களை கேட்கிறாருன்னு சொன்னா, குடியரசுத் தலைவர்களுடைய கேள்விகளுக்கு மாநில அரசாங்கமும் ஒழுங்கான முறையில பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த மசோதாக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, ஒரு விஷயத்த மாத்த சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்தையும் மாநில அரசாங்கங்கள் பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்காங்க. கடைசியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய மசோதா அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்கிற மாதிரி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது சம்பந்தமாக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு மசோதா வந்திருக்கு, இதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்கலாமா, இது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு, இதை நம்ம ஏத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் கிட்ட உச்ச நீதிமன்றத்துல ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆலோசனை பண்ணிட்டு அதை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிறதையும் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கே வழிகாட்டக்கூடிய வகையில தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.